பசிக்குது. ஏதாவது சாப்பிடும் போல இருக்கு. சரி ஃப்ரிட்ஜை போய் பார்ப்போம். என்னமோ இங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ரைட், பாட்டி நம்மளுக்கு சாக்லேட்டு மில்க் ஷேக்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கலாம். திருடினாலும் திருடிடுவான். அதனால ஃப்ரிட்ஜை உள்ள வச்சு எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவோம். ஓ அப்படியா விஷயம்? நான் பார்த்த மாதிரியே ஃப்ரிட்ஜை லாக் பண்ணுவேன். Hey Siri, how to open the fridge without the key? அடிச்சா பள்ளிகள்லாம் உடைச்சிரும். Hey Siri, என்ன சொல்ற? சிரி இல்லடா, இந்த சாக்லேட் ஒன்று ரக்ஷி. I know a chocolate எடுக்க மாட்டேன். வா, நீ ஒரு fridge எடுத்துட்டு வா. So let's start our little bro சமையல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டிஷ் எஸ் கியூட்டா எக் ஃப்ரை. இன்கிரிடியன்ஸ் பார்ப்போமா? மிக்ஸ்டு கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட், மைதா மாவு, பட்டர், பால் அண்ட் எக்ஸ். ஃபர்ஸ்ட் முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். மின்ஸ்டு கார்லிக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பரும் அண்ட் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் பட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பீட் பண்ண எக்கை இதில் போட்டு கிராம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம். இதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டரை எடுத்து போட்டு நம்ம மின்ஸ்டு கார்லிக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் மைதா மாவையும் போட்டு அதுக்கடுத்து பாலையும் கொஞ்சம் ஊற்றி சாஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டும் அதுக்கடுத்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எக் ஸ்க்ராம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி. நம்ம சூப்பரான கியூட்டா எக் ஃப்ரை ரெடி. டேஸ்ட் பண்ணலாமா? வாவ், சூப்பராக இருக்குது. ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வெரி காரமாக ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம். ஹே, ஏன் சாக்லேட் எப்பறம் நீ எடுத்த? உன்கிட்ட இருந்து சாவி எப்பயோ சொல்லிட்டேன். பட போச்சே.